ஹலோ, வணக்கம். இன்னைக்கு சொரக்கா குழம்பு, சாதம். சொரக்கா வந்து கிரேவி மாதிரி வைக்க சொல்லி இது பண்ணேன். இன்னைக்கு ஆனால் ஒரு கூத்து நடந்து போச்சு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, பச்சை மிளகா போட்டு காராமணி போட்ட சுரக்காய் இதெல்லாம் போட்டு அது பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு மறந்து போய் மிளகாத்தூளும் போட்டாங்க. பச்சை மிளகாயும் போட்டு மிளகாத்தூளும் போட்டால் எப்படிக்கும், சரி இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். கடைசியில் அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா எப்படின்னா, தேங்காயை அரைச்சி ஊற்றலாம். தேங்காயை அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்க. சூடாகுது சூடாகுது, மோடத்துக்கு நல்லா சூடாகுது, வாசனைகளும் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சொரக்காய் காராமணி கொட்டை போட்டு நல்லா பச்சை மிளகா போட்டு ஒரு தக்காளி போட்டு சூப்பராக செஞ்சேன். ஆனால் செஞ்ச பின்னாடி மறந்துட்டு மிளகா பொடி அள்ளி கொட்டி விட்டேன். சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்க எப்படி வந்து. செம்மையாகுது. ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல. வாயை ஊதிட்டு இருக்கணும்னு நினைச்சேன். மிளகாத்தூள் அள்ளி போட்டேங்க. ஆனாலும் உடலை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சேன். சூப்பராக இருக்குது. அது ஒரு நல்லா இருக்குது. சொரக்காயும் காராமணி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சதும் செம்மையாக இருக்குது. ஓகேங்க, பாய். பாய்.